உலகெங்கிலும் வாழும் இறையன்புமிக்க தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, உலகத்தையே பயமுறுத்திக்கிட்டு இருக்கிற இந்த சக்கரை நோய், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அடுத்தது இரத்த கொதிப்பு, இரத்த அழுத்த மாறுபாடு, இதை பற்றி தான் நம்ம பேசலான்ட்டு இருக்கிறோம். இது பார்த்திங்கனாக்க எல்லாமே நம்முடைய உடம்புல இருக்குது. அதை தான் சொல்லியிருந்தார், மிகினும் குறையினும் நோய் செய்யும் அப்படின்னாரு திருவள்ளுவர். எல்லாமே உள்ளே இருந்து இருக்கிறதுனால பார்த்திங்கனாக்குங்க, எந்த நோய் உள்ளே இல்லாமல் இருக்குது பாருங்கள் பார்ப்போம். எல்லா நோய்களுமே உள்ளே இருக்கிற நோய்கள் தான். அது கொஞ்சம் அதிகமாகுது, பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். அதுதான் அந்த காலத்திலே சொன்னார் திருவள்ளுவர். அதனால் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இன்றைக்கி இந்த சக்கரை நோயினுடைய ஏற்றத்தாழ்வு பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்படணுங்கிற அவசியமே இல்லை. ரொம்ப எளிமையான மருத்துவ முறைகள் வந்துவிட்டது. உங்கள் உடல் பரிசோதனை செய்யும்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டுமென்றால், உங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்றால் அந்த சோதனைக்கு நீங்கள் செல்ல வேண்டாம். எப்போது உங்களுக்கு தெரிகிறதோ அப்போது இது தெரியட்டும். அதனால் நீங்களே போய் ஒரு அறிவியல் முறையில் ஒரு பரிசோதனையை செய்து கொண்டு நீங்கள் மனரீதியாக அவதிப்பட வேண்டிய அவசியமில்லை. எனவே நம்ம எளிமையான சில முறைகளை நம்ம சொல்லிட்டு வரோம். அது பார்த்திங்கன்னா நம்ம மருத்துவமாக அப்போ சொல்வதற்கு யாருக்கும் முடியாது. அதனால் தண்ணீர் குடியுங்கள். நாங்கள் ஒரு தண்ணீர் ஒன்று தயார் பண்ணி தரோம் உங்களுக்கு. உங்கள் வீட்லேயே அதை நீங்கள் தயார் பண்ணிக்கலாம். ப்ரெஷர், சுகர், இது ரெண்டையுமே போக்கக்கூடிய ஒரு அற்புதமான நீர்முறை. நாங்கள் ஒரு பவுடரை அவங்க கையில் கொடுத்துருவோம். அதை நாங்கள் ஒரு ப்ராசஸ் சொல்கிறோம். அந்த ப்ராசஸ் முறை பிரகாரம் நீங்கள் பண்ணிக்கலாம். பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க, ஒரு 15 நாள்லேருந்து 20 நாட்கள் வர உங்களுக்கு ப்ரெஷர் நார்மலாகிடும். ஓரிரு மாதங்களுக்குள்ளார பார்த்தீங்க அப்படின்னாக்குங்க, சுகர் நார்மலுக்கு வந்துடும். அப்புறம் உங்களுடைய மருத்துவர், ரெகுலராக நீங்கள் எந்த மருத்துவர்கிட்ட நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களோ அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா அவங்களே சில மாத்திரைகள் மருந்துகள்லாம் குறைச்சி உங்களுக்கு அந்த நிலையை சொல்லிவிடுவார்கள். நீங்களாகவே ஒரு முறையை எடுத்துக்கொண்டு தன்னிச்சையாக செயல்படுவது பார்த்திங்கனாக்குங்க, உங்களை மனதளவில் பாதிக்கும். இந்த மனதளவில் பாதிக்கிற ஒரு முறையை தான் இன்றைக்கி எல்லாருமே பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. டெய்லி காலையில் எழுந்திரிச்ச உடனே சுகர் பார்க்குறது, ப்ரெஷர் பார்க்குறது. ஒரு நண்பர் நம்மகிட்ட ஒருத்தர் இருந்தார், டெய்லி 3 தடவை ப்ரெஷர் பார்ப்பார். அந்த அவங்க வீட்டுக்கார மட்டும் ப்ரெஷர் ஏறிடுச்சு, ப்ரெஷர் அதிகமாகிடுச்சு, ப்ரெஷர் குறைஞ்சி போயிடுச்சு அப்படிம்பார். இந்த பய உணர்வு இருப்பவர்கள் யாருமே தன்னிச்சையாக செயல்பட வேண்டாம். மற்றபடி மருத்துவருடைய ஆலோசனை பெற்றுக்கொள்ளுங்கள். என்ன மாத்திரை மருந்துகள் கொடுக்கிறார்களோ அதை ஏற்று கொஞ்சம் கொஞ்சமாக குறைப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். நண்பர்களே, ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த ப்ரெஷர் சுகர் அதிகரிப்பதனால் பார்த்தீங்கன்னாக்கா நரம்பு மண்டலங்கள் பாதிக்கப்படுகிறது, கல்லீரல் மண்ணீரல் பாதிக்கப்படுகிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா சிறுநீரகம் பாதிக்கப்படுகிறது. இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்ல தீர்வு அந்த வாட்டர் சொல்யூஷனில் நம்ம தரோம். உங்களுக்கு தண்ணீர் குடியுங்கள் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்லித்தரோம். ஒரு இதுக்கும் ஒரு முறை இருக்கிறது. அது நான் உங்களுக்கு கேட்பவர்களுக்கு நான் பரிந்துரைக்க தயாராக இருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்க, இந்த சுகர் அதிகரிப்பதனால் வருகின்ற வாத நோய் குறைவதனாலும் சில பேர்த்துக்கு வாத நோய் வருகிறது, பக்கவாதம் வருகிறது. அதே மாதிரி ப்ரெஷர்னாலேயும் சில பேர்த்துக்கு அதிகமாவதனால் வருகிறது வாத நோய் குறைகிறது. அதே மாதிரி குறைவதனாலேயும் வாத நோய் வருகிறது. எனவே இந்த மாதிரியான வாத நோய்களுக்கு இந்த நீர் மருத்துவம் மிகச் சிறந்ததொரு மருந்தாக இருக்கிறது. முதலுதவிக்கு போயிடுவீங்க, அது எல்லாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. எடுத்தோடனே இந்த மருத்துவ முறைக்கு வந்துட முடியாது. ஒரு வாத நோய் தெரிஞ்ச உடனே ஒரு முதலுதவி மருத்துவத்துக்கு போயிடுவீங்க. முதலுதவி மருத்துவத்துக்கு போயிட்டு அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 10 நாள் கழிச்சோ, 15 நாள் கழிச்சோ, 20 நாள் கழிச்சோ இந்த மருத்துவ முறையை நீங்கள் பின்பற்றலாம். இந்த மருத்துவ முறையை நீங்கள் பின்பற்றும் போது அபரிவிதமான நீங்கள் அந்த நன்மை பயக்கும் பகிர்வுகளை நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு உடல் ரீதியாக அவ்வளோ நன்மைகள் வருவதை நீங்கள் எதிர்கொள்ளலாம். உங்கள் கண்கூட மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் உணர்வதற்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. எனவே இந்த ஒரு நல்லதொரு மருத்துவ முறையை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இறையன்பு கொண்ட நன்றி.